ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேஷ்னி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவன் ராஜகோபாலன்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவியில் வந்து யார் மெயின் ரோல் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசருங்கிறவர் தான் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே நம்ம இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்கும். அந்த காட்டுப்பகுதியில் வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து போகவே கூடாது, போனால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதை வந்து முறியடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாசரும் அவரோட டீம்ஸும் வந்து உள்ளே ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குறாங்க. ஆனால் நாசரால் அதுக்குள்ளே போக முடியல. அவருக்கு வந்து அப்போ வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவரால் போக முடியாமல் ஆயிடுது. அவங்க டீம் மட்டும் உள்ளே போகிறாங்க. அவங்க வந்து அந்த காட்டுப்பகுதியில் வர போகிற அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூவியில் வந்து எந்தெந்த இஷ்யூஸை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இஷ்யூஸில் ஸ்டார்ட் ஆகி அப்புறம் கேஸ்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இது போல் சோஷியல் இஷ்யூஸ் நிறையா வந்து இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த சஸ்பென்ஸ் வந்து அப்படியே கொண்டு போய் கடைசியில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. அந்த ரிவீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், அந்த நேச்சரில் எடுத்த வியூ பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்படியே இயற்கையோடு சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய மூட நம்பிக்கைகளுக்கு வந்து நம்மளுக்கு ரீசனே தெரியாமல் அதை பண்ணிகிட்டு இருப்போம். அதோட ரீசன்ஸே வந்து நம்மளால் இந்த மூவியில் தெரிஞ்சுக்க முடியும், எதுக்காக இதை பண்ணுறோம். அதே போல் நிறைய மூட நம்பிக்கைகளை வந்து தவிர்க்கணுங்கிறதுக்காகவும் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மூவியோட ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூவோட மறுபடியும் உங்களை இன்னொரு சந்திக்கிறேன். பை பை, தேங்க்யூ.